இத்தனை நாளுக்கு பிறகு டி-இமான் விஷயத்தில் வாய் திறந்த சிவகார்த்திகேயன். மொத்தமும் ட்விஸ்ட். நடிகர் சிவகார்த்திகேயன் இவரை தெரியாதவர்களே கிடையாது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு ஃபேன்களையும் வைத்திருப்பவர் நடிகர் சிவகார்த்திகேயன். இவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளமே உள்ளது. இவர் முதலில் வாழ்க்கையை துவங்கியது விஜய் டிவியில்தான். விஜய் டிவியில் ஜோடி நம்பர் 1 போன்று பல ஷோக்களில் ஆங்கராக வலம் வந்திருக்கிறார். பின்பு இவர் திரைப்படங்களில் காலடி எடுத்து வைத்தார். அவர் நடித்த முதல் திரைப்படமான மெரினா அவருக்கு பெரும் வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இன்று இவர் நடிக்கும் அனைத்து படங்களுமே இவருக்கு ஹிட் தான். பின்பு இவர் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இடம் பிடித்தார். இவருக்கு மொத்தம் 3 குழந்தைகள். முதலில் பெண் குழந்தை, இரண்டாவது ஆண் குழந்தை. இப்போது ஒரு 2 வாரங்களுக்கு முன்புதான் இன்னொரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதை சிவகார்த்திகேயனும் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். இவர் தேர்ந்தெடுக்கும் கதைகள் கமர்ஷியலாக இருப்பதால் சிறுவர் சிறுமிகள் மத்தியில் அவருக்கு நல்ல கிரேஸ் உண்டு. அதேபோல் குடும்பத்தினரும் சிவாவின் படங்களை விரும்பி பார்க்கின்றனர். விஜயும் இப்போது சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருப்பதால் கண்டிப்பாக அவர் இடத்தை சிவகார்த்திகேயன் ரீப்ளேஸ் செய்வார் என்று SK ரசிகர்கள் கூற ஆரம்பித்திருக்கின்றனர். அவரது நடிப்பில் கடைசியாக அயலான் திரைப்படம் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்தது. மேலும் அயலான் படத்தின் வெற்றி அவரை உற்சாகப்படுத்தியுள்ளது. மேலும் அதற்கு முன்னதாக வெளியான மாவீரன் திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் கமல்ஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அமரன் என்ற படத்தில் நடித்திருக்கிறார். அதனையடுத்து AR முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்திலும் நடித்து முடித்திருக்கிறார். அடுத்ததாக சிபி சக்கரவர்த்தி படத்திலும் வெங்கட் பிரபு படத்திலும் நடிக்க உள்ளார். கோலிவுட்டில் சிவகார்த்திகேயனுக்கு கிளீன் பாய் என்கிற இமேஜ் இருந்து வந்தது. ஆனால் இசையமைப்பாளர் டி-இமான் கடந்த வருடம் ஒரு பேட்டி அளித்தார். அதில் இனி சிவகார்த்திகேயனோடு இந்த ஜென்மத்தில் இணைந்து பணியாற்ற மாட்டேன். அவர் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டார். எனது குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி அதனை வெளியில் சொல்லாமல் இருக்கிறேன். அந்த துரோகம் குறித்து சிவகார்த்திகேயனிடமும் நான் நேராக கேட்டுவிட்டேன் என்று சொல்லி பரபரப்பை கிளப்பியிருந்தார். இதனையடுத்து இமானுக்கு சிவகார்த்திகேயன் என்ன துரோகத்தை செய்திருப்பார் என்று பலரும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தனர். ஒரு தரப்பினரோ இமானும் அவரது முதல் மனைவியான மோனிகாவும் பிரிவதற்கு சிவாதான் காரணமாக இருப்பார், அதைத்தான் இமான் சுற்றி வளைத்து சொல்கிறார் என ஓப்பனாகவே பேச ஆரம்பித்தனர். ஆனால் அதனை மோனிகா திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அது மட்டுமின்றி இது சிவகார்த்திகேயனுக்கு எதிராக திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார்கள் என்று SK ரசிகர்களும் கொந்தளிக்க ஆரம்பித்தனர். ஆனால் இந்த விவகாரம் குறித்து இதுவரை சிவகார்த்திகேயன் வாய் திறக்கவில்லை. இந்நிலையில் இமானிடம் சிவகார்த்திகேயன் மன்னிப்பு கேட்ட வீடியோ ட்ரெண்ட் ஆகி உள்ளது. அவர் அளித்த பழைய பேட்டி ஒன்றில், நான் ஒருவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் அது இமான் அண்ணாவிடம்தான் கேட்க வேண்டும். ஏனெனில் நான் கொஞ்சம் படங்களில் பிஸியாக இருக்கிறேன். அதனால் அவரை பார்க்க முடியாமல் பேச முடியாமல் உள்ளது. நாங்கள் இரு குடும்பங்களும் ஒன்றாக சாப்பிட போவோம். இப்போது அது நடப்பதில்லை. நாங்கள் அவ்வாறு செல்லாதது இமான் அண்ணாவுக்கும் அப்செட் ஆகிடுச்சு. நான் அவரை அண்ணா என்றுதான் கூப்பிடுவேன். அவரும் என்னை தம்பி என்றுதான் கூப்பிடுவார். அது ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப். எந்த ஒரு ஈகோவும் எங்களுக்குள் இருக்காது. அதேபோல் அவர் மீது எப்போதும் எனக்கு அண்ணன் என்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு பாடலில் திருத்தம் சொன்னால் கூட நான் பயந்து கொண்டேதான் அவரிடம் சொல்வேன் என்றார். இப்போது டி-இமான் மற்றும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாம், ஓ அதனால்தான் அப்படி இமான் பேட்டியில் சொல்லி இருப்பாரோ, இதனால்தான் இவர்கள் இருவரும் ஏதோ மோதல்கள் ஏற்பட்டு இருக்குமோ என்று மீண்டும் தலையை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவாக இருக்கட்டும், ஆனால் மீண்டும் சிவகார்த்திகேயன் டி-இமான் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று ஃபேன்ஸுகள் கிளிக் செய்து வருகின்றனர். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.